2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு பண்ணிட்டேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அதோடைய தாக்கங்கள் என்ன தாக்கம்ன்றது எனக்கு புரியுது. எனக்கு இல்லன்னு சொல்லல. சராசரி மனுஷனா புரிஞ்சுட்டேன். அந்த உணர்தல், மன்னிப்பு, இறைவா அப்படின்னு கேட்கும்போது, அந்த தாக்கத்த குறைக்கக்கூடிய ஒரு கருவியாக உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வந்து நிக்கும். குறைக்க தான் முடியும். திரும்பவும் சொல்றேன். எப்படி குறைப்பாங்கன்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இந்த ஜென்மத்தையே விட்டுருவோம். ஏன்னா இங்க முற்பிறவி சார்ந்த விஷயங்கள் அதிகம். சென்ற பிறவியில இது சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நன்மை செஞ்சிருப்பீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல பேலன்ஸ்ல கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் இருந்திருக்கும். அந்த பேலன்ஸை எடுத்து யூஸ் பண்ணி உங்கள நல்லபடியா பாதுகாக்க தான் குலதெய்வம். உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு யார் பாதுகாக்கிறா? பெட்டக மாரி. உங்க குலதெய்வம் தான் பார்த்துன்னே இருக்கும். நீங்க செய்த இந்த ஜென்மத்தில என்ன பண்ணீங்க? போன ஜென்மத்தில என்ன பண்ணீங்க? இப்ப கரண்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா இப்ப நம்ம எப்படி கிளவுட்ல போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோமோ, அந்த மாரி நம்மளோட லோக்கல் கிளவுட் யார்றான்னா குலதெய்வம் தான். அதுகிட்ட எல்லா பேலன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க செய்ற விஷயங்கள் எப்போ உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா, நான் ஜாதக ரீதியா இத கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு கிரகம் பொறக்கும்போது நல்லா இருக்கு. சூப்பர். ஆனால் இனி கோச்சாரம் அப்படின்றது நடைமுறை. அப்ப இந்த கோச்சார சமயத்தில அந்த கிரகம் உங்களுக்கு வலுவில்லாம போயிடுச்சுன்னா, அப்போ உங்களுக்கு வலு சேர்த்தாகணும். அப்பதான் கிரகங்கள் நீங்க செய்த வேண்டுதல்கள் நல்லதெல்லாம் என்ன பண்ணும்னா, அந்த இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிடுவாங்க.